12வது ஹதீஸ் وفيه أيضا عن جويرية أم المؤمنين رضي الله عنها أن النبي صلى الله عليه وسلم خرج من عندها بكرة حين صلى الصبح وهي في مسجدها ثم رجع بعد أن أضحى وهي جالسة فقال ما زلت على الحال التي فارقتك عليها قالت نعم فقال النبي صلى الله عليه وسلم لقد قلت بعدك 4 كلمات 3 مرات لو وزنت بما قلت منذ اليوم لوزنتهن سبحان الله عدد خلقه سبحان الله رضا نفسه سبحان الله زينة عرشه سبحان الله مداد كلماته. ஜுவைரியா உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலிருந்து சுபஹ் தொழுகையின் போது காலையிலே வெளிப்பட்டார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் அவர் தொழக்கூடிய அந்த இடத்திலே இருக்கின்ற அந்த நிலைமையில் பின்னர் துஹாவுடைய நேரத்தில் திரும்பி வருகின்றார்கள். அவர்கள் அதே இடத்தில் அமர்ந்த நிலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நான் உங்களை விட்டு பிரிந்ததிலிருந்து இதே நிலைமையில் இந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி. அப்பொழுது ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ஆம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், திட்டமாக 4 வார்த்தைகளை நீங்கள் இதுக்கு பின்னால் கூறுவீர்கள் என்றால் 3 தடவைகள் நீங்கள் இன்று எதையெல்லாம் சொன்னீர்களே அதைவிடவும் மிகவும் கனத்ததாக அவைகள் இருக்கும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்லிக் கொடுத்தார்கள், சுபஹானல்லாஹி அதத ஹல்கிஹி சுபஹானல்லாஹி ரிதா நஃப்ஸிஹி சுபஹானல்லாஹி ஸீனத அர்ஷிஹி சுபஹானல்லாஹி மிதாத கலிமாத்திஹி. இந்த ஹதீஸும் சஹீஹ் முஸ்லிமிலே காணப்படுகின்றது. அதே போல இமாம் புகாரி அவருடைய அதபுல் முஃப்ரதிலும், இமாம் அபு தாவூத், இமாம் நஸை, இமாம் திர்மிதி, இமாம் இப்னு மாஜா அவர்களுடைய சுனன்களிலும், அதே போல இமாம் நஸை அவருடைய அமல் யௌமி வல் லைலா என்றதிலும், இமாம் அஹ்மத் அவருடைய முஸ்னதிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் மூமீன்களின் தாய், எங்களுடைய தாய் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா பின்தில் ஹாரிஸ் இப்னு அபி திரார் அல் ஹுஸாஇய்யா, ஹுஸாயா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பனி முஸ்தலக். அவர்களுடைய ஆரம்ப பேர் பர்ரா என்பதாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெயரை ஜுவைரியா என்று மாற்றினார்கள். எனவே இதிலிருந்து நாங்கள் காணும் பர்ரா என்ற பெயர் வைப்பது கூடாது. அதே போன்று அவர்கள் யௌமுல் முரைஷே, அதாவது பனி முஸ்தலக், கஸ்வத் பனி முஸ்தலக்கின் போது அவர்கள் கைதியாக பிடிப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பின்னால் அவர்களை திருமணம் முடித்தார்கள். கஸ்வத் பனி முஸ்தலக் என்பது ஹிஜ்ரி 5 அல்லது 6வது ஆண்டிலே நடைபெற்றதாக இருக்கின்றது. இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த காரணத்தினால் பனு முஸ்தலக்குடைய கூட்டத்தினர்கள் அனைத்து பேரும் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். எனவே இவர்களுடைய இஸ்லாத்துடைய வருகையுடைய பரக்கத் என்று எங்களுக்கு உலமாக்கள் அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். அந்த உம்முல் முஃமினீன் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய வீட்டிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையின் போது வெளியிறங்குகின்றார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே தொழுகைக்குரிய அந்த இடத்திலே, அதாவது வீட்டிலே தொழுகைக்கென்று ஒரு இடத்தை அமைத்து அந்த இடத்திலே சுபஹை தொழுதன் பின்னால் அமர்ந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சுப தொழுகைக்காக சென்று விட்டார்கள். மீனுலுஹாவுடைய தொழுகைக்கு வருகின்ற அதே இடத்திலேயே அவர்கள் அமர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய பாடங்களில் ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், பெண்கள் பள்ளிவாசலிலே தொழுவதை விடவும் வீட்டில் ஒரு அறையில் தொழுகைக்கென்று ஒரு இடத்தை அமைத்து தொழுவது மிக சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அதே போன்று மூமீன்களின் தாய்மார்கள், அதாவது உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹுன்ன அவர்கள் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் அடையாளம் காணும். ஏன் அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஏவுகின்றான், வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா.
உங்களுடைய வீடுகளிலே, உம்மஹத்து மூமீன்களை பார்த்து சொல்கின்றான், அஹ்ல் பைத், உங்களுடைய வீடுகளிலே அல்லாஹ்வுடைய வசனங்களிலிருந்தும் நபியுடைய சுன்னாவிலிருந்து ஓதுவவைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள், செயல்படுத்துங்கள் என்று. எனவே அதனொன்றாகத்தான் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். எனவே எங்களுடைய உம்மஹாத், அதாவது தாய்மார்களினூடாக நாங்கள் பெறக்கூடிய பாடம், ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், இரண்டு சாராரும் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் அதுக்கார்களிலே அதே இடத்தில் அமர்ந்து அந்த திக்ர்களை செய்வது மிக சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் திர்மிதியிலே இருக்கின்றது, யார் சுபஹ் தொழுதிலிருந்து அதே இடத்தில் ஜமாஅத்தோடு தொழுதிலிருந்து அதே இடத்திலிருந்து திக்ரை செய்வார் என்று சொன்னால் அவர் பரிபூர்ணமான ஹஜ்ஜை செய்த நன்மையை பெறுவார் என்று நபி, அதுக்கு பின்னர் 2 ரக்காத் தொழுதால் பரிபூர்ணமான ஹஜ்ஜை செய்த நன்மையை பெறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய பாடம் என்னென்றால், நாங்கள் சுபஹ் தொழுதற்கு பின்னால் அதே இடத்தில் அமர்ந்து அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காலையுடைய அதுக்கார்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, மார்க்க விடயங்களை படிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. ஆம், சில நேரத்தில் பெண்களுக்கு வீட்டிலே கணவனுடைய கடமைகளை செய்வதும் அதே போன்று பிள்ளைகளுடைய கடமைகளை செய்வதும் இதற்கு தடையாக அமையலாம். என்றாலும் அவர்கள் முடியுமான அளவு இவைகளை ஒழுங்குபடுத்தி ஆரம்பத்திலே திக்ரை செய்துவிட்டு அந்த இடத்திலே அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறிவிட்டு ஏனைய கடமைகளை செய்ய வேண்டும். அல்லது கணவனுடைய கடமையும் பிள்ளைகளுடைய கடமையும் செய்த பின்னால் மீண்டும் அந்த இடத்திலே அமர்ந்து அதுக்கார்களை திக்ர்களை செய்வதை தங்களுக்கு பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது. அல்லாஹுவை நினைவு கூறுவதில் ஆண்களை போன்று பெண்களும் போட்டி போட வேண்டும். அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்களும் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்களும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டக்கூடிய காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பின்னால் வீட்டுக்கு வருகின்றார்கள். வீட்டிலே வந்ததன் பின்னால் என்ன கேட்கின்றார்கள்? மா ஜில்தி அலல் ஹால் அல்லதி ஃபாரக்துகி அலைஹா, நான் உங்களை விட்டுவிட்டு சென்றதிலிருந்து இதே நிலைமையிலேயா நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். இதிலிருந்து நாங்கள் காணுகின்றோம், ஒரு வீட்டு பொறுப்புதாரி என்பவர் அவரின் மீது கடமையானதாக இருக்கின்றது தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கின்றவர் என்கின்ற போது, நீங்கள் வீட்டிலே காலை சாப்பாடு உண்டீர்களா, பகல் சாப்பாடு உண்டீர்களா, ஏனைய கடமைகளை செய்தீர்களா என்று கேட்கின்ற அதே நேரத்தில் அவர்களுக்கு மார்க்க விடயங்களையும் ஆர்வமூட்டுவதும் அதை பற்றி வினவுவதும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அவர்களுடைய விடயங்களை நிலைமைகளை பற்றி கேட்பது, அவர்களை கண்காணிப்பதிலே குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியத்தி, நீங்கள் ஒவ்வொருவர் மேய்ப்பார்கள், உங்களுடைய மேய்ப்பை பற்றி கேட்கப்படுவீர்கள். நாங்கள் எங்களுடைய பொறுப்புக்கு கீழாளர்களிடத்தில் தொழுதீர்களா, குர்ஆனை ஓதினீர்களா, அதுக்கார்களை செய்தீர்களா என்பவைகளை கேட்பது அந்த வீட்டுடைய பொறுப்புதாருடைய கடமையாக இருக்கின்றது. இதனூடாக அவர்களுடைய நிலைமைகளை பற்றி அறிந்து அதனை சீர் செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதே போன்று அந்த குடும்பத்துக்கு மத்தியிலே அதாவது மஹப்பத் என்பதும் இரக்கம் என்பதும் ஏற்படக்கூடியதாக அமையும் இதனூடாக. அதே போன்று ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் கற்றுக் கொடுத்ததை கொண்டு நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். ஒரு வீட்டின் பொறுப்புதாரி அவருடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை ஆர்வமூட்ட வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை ஆர்வமூட்ட வேண்டும், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை ஆர்வமூட்ட வேண்டும். இவ்வாறான தன்மைகளை அவர்களுக்கு மத்தியிலே நினைவூட்டுவதுடைய கடமையை, அதே போன்று உபதேசிப்பதுடைய கடமையும், அதை சிறப்பான முறையில் எடுத்து சொல்வதுடைய கடமையையும் இந்த ஹதீஸிலிருந்து நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரியிலிருந்து நாங்கள் அடையாளம் காணுவோம். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு நபியுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கின்ற அந்த அழகிய முன்மாதிரி ஒன்றுதான் எவ்வாறு எங்களுடைய குடும்பங்களோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை
இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. எவ்வாறு நாங்கள் உணவு, உடை, வீடு வசதிகளை எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு செய்வது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அதே போன்று அதைவிட மிகப்பெரிய கடமைத்தான் அவர்களுக்கு அந்த சுவனலோகத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொடுப்பதற்கும் மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையில வெற்றியை அடைவதற்கும் நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கும் உள்ள வழிகளை, நிலைமைகளை நாங்கள் அவர்களிடத்தில் தெரிந்து அதன் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது எங்கள் மீதுள்ள கடமையாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்று பூரா நீங்க சொன்ன வார்த்தைகளை விடவும் நான் ஒரு வார்த்தை, 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு 4 வார்த்தைகளை சொல்லித் தருகின்றேன். அவைகளை 3 தடவைகள் சொன்னீர்கள் என்றால் இதைவிடவும் மிகவும் நிரப்பமானதாக, பாரமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி, சுப்ஹானல்லாஹி ரிதா நஃப்ஸிஹி, சுப்ஹானல்லாஹி ஸினத அர்ஷிஹி, சுப்ஹானல்லாஹி மிதாத கலிமாத்திஹி என்று ஒரு அறிவிப்பிலும், அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. எவ்வாறு சொன்னாலும் தடை கிடையாது. அல்லது சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கி என்று 3 தடவை, சுப்ஹானல்லாஹி ரிதா நஃப்ஸி என்று 3 தடவை, சுப்ஹானல்லாஹி ஸினத அர்ஷி என்று 3 தடவை, சுப்ஹானல்லாஹி மிதாத கலிமாத்தி என்று 3 தடவை சொன்னாலும் தடை கிடையாது. சுனன் திர்மிதியுடைய ரிவாயத்திலே இவ்வாறு வருவதையும் நாங்கள் காணுகின்றோம். இவ்வாறு 3 வடிவங்களிலே இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா மிக தூய்மையானவன். வ பிஹம்திஹி, அவனை நான் புகழுகின்றேன். அல்லாஹ் தஆலாவுடைய புகழ்வதின், அல்லாஹ் தஆலா புகழுக்குரியவன் என்ற நிலைமையில் அவன் தூய்மையானவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதுடைய அர்த்தத்தை நாங்கள் சென்ற பாடங்களிலே உற்று நோக்கி இருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ் என்பதுடைய, அல்ஹம்துலில்லாஹ் என்பதனுடைய. சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ் என்பது அல்லாஹுவை நாங்கள் தூய்மைப்படுத்துகின்றோம். அல்லாஹு தஆலா எவ்வித குறைகளும் அற்றவனாக இருக்கின்றான் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலாவை குறைவாக நான் எண்ணுவதை விட்டும், அவனுக்கு நான் பாவம் செய்வதை விட்டும், அவனுக்கு இணை வைப்பதை விட்டும், அல்லது அல்லாஹ்வை நிராகரிப்பதை விட்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருப்பதை விட்டும் அல்லாஹு தஆலா தூய்மையானவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ் என்பதுடைய அர்த்தத்தை விளங்கினான் என்றால் அவன் அல்லாஹுவை இணை வைப்பது சிறிய ஷிர்காக இருக்கலாம், பெரிய ஷிர்காக இருக்கலாம், அதிலிருந்து அவன் தன்னை தூய்மையாகிக் கொள்வான். அல்லாஹுவை அல்லாஹ் வர்ணித்ததை விடவும் அவன் அல்லாஹ்வை குறைவாக வர்ணிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹி அம்மா தசிஃபூன், நீங்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹ் தஆலா தூய்மை. அம்மா யசிஃபூன், நீங்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹ் தஆலா தூய்மையானவனாக இருக்கின்றான். வ பிஹம்திஹி, அல்லாஹ் தஆலா புகழுக்குரியவனாக இருக்கின்றான். இது அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள் ஆக முக்கியமான அடிப்படையை சொல்லக்கூடிய 2 அடிப்படைகளை சொல்லக்கூடியது. அல்லாஹு தஆலாவை நாங்கள் தூய்மைப்படுத்துகின்றோம் மறுக்காமல். தன்ஸீஹுன் பிலா தஅதீல் வ இஸ்பாத் பிலா தஷ்பீஹ், ஒப்பு வைக்காமல் உறுதிப்படுத்துகின்றோம் என்ற அடிப்படையை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலாவை அவன் எந்த அளவு புகழுக்குரியவன், எந்த அளவுக்கு அவன் தூய்மையான என்பதை அதனோடு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் விளங்குவதனூடாக அறிந்து கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ் அதத ஹல்கிஹி, அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்பின் அளவுக்கு தூய்மையானவன், நான் அவனை தூய்மைப்படுத்தினேன். அல்லாஹ்வுடைய படைப்பின் எண்ணிக்கையின் அளவு எத்தனை எங்களால் எண்ணிடவும் முடியாது, மட்டிடவும் முடியாது. அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்பை பற்றி சொல்லுகின்ற போது சொல்றான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு, சூரத்துல் முத்தஸ்ஸிருடைய 31வது வசனத்தில் சொல்கிறான், உம்முடைய இரட்சகனுடைய படையை அவனை தவிர வேற யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒன்றான மலாயிக்காமாரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கின்றார்கள். அதாவது பைத்துல் மஅமூரை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கணுமா, ஹாதா இது என்னென்று சொல்லி, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ஹாதல் பைத்துல் மஅமூர், இது என்னது பைத்துல் மஅமூர் என்று சொல்கின்றார். இதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் நுழைகின்றார்கள். அதிலே அவர்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்றால் மீண்டும்
அவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று கடைசி வரைக்கும் இவ்வாறு தான் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லுகின்றார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அவருடைய சஹீஹிலே ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் என்றால் எண்ணி பார்க்க முடியுமா மலாய்க்காமார்களுடைய எண்ணிக்கை? அதே போன்று சகோதரர்களே, மனித இனம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்கள், அதாவது மனித இனத்துடைய எண்ணிக்கையை எங்களால் எண்ண முடியுமா? ஜின் இனத்தை எண்ண முடியுமா? மலாய்க்கமார்களை எண்ண முடியுமா? வானத்தில் உள்ள படைப்புகளுடைய எண்ணிக்கையை எண்ண முடியுமா? பூமியில் உள்ள எண்ணிக்கையை எண்ண முடியுமா? பூமிக்கு கீழே உள்ளவைகளின் எண்ணிக்கை எண்ண முடியுமா? கண்களால் காணக்கூடியதே எங்களால் எண்ணிட முடியாது என்றால் கண்ணால் காண முடியாத எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றது. உயிருள்ள படைப்புகள், உயிரற்ற படைப்புகள் என்றெல்லாம் எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றன. அத்தனை படைப்புகளின் அளவுக்கு யா அல்லாஹ் உன்னை நான் புகழுகின்றேன் என்று சுப்ஹானல்லாஹ் அதது ஹல்கிஹி என்று அவன் சொல்வதினூடாக அல்லாஹ்வை அவன் புகழக்கூடியவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹி ரிதா நஃப்ஸிஹி, யா அல்லாஹ் நீ திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு நான் உன்னை புகழுகின்றேன். அல்லாஹ்வுடைய திருப்தியின் அளவை என்னால் மட்டிட முடியுமா? அது விசாலமானது சகோதரர்களே. எனவே அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை புகழுகின்றேன். அல்லாஹு தஆலா திருப்தி அடைகின்றான் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒரு சிஃபத் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். அதே போன்று அன்னஃப்ஸ் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத்துகளில் ஒரு சிஃபத்தாக இருக்கின்றது. அதே போன்று இந்த ஹதீஸிலே நாங்கள் பெறக்கூடிய இந்த வார்த்தையிலிருந்து பெறக்கூடிய பாடம் என்னவென்றால், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய திருப்தியை அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை கொண்டு பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அவன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் என்று அதிகம் சொல்லுவதினூடாக அவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடியவனாக இருக்கின்றான். எவ்வாறு ஒருவன் அல்லாஹ் தஆலா சொல்லாதவை அல்லாஹ்வுக்கு சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய வெறுப்பை அவன் சம்பாதிக்கின்றானே, அதே போன்று அல்லாஹ்வை அவனுக்கு தக்க மாதிரி வர்ணிக்கின்ற போது, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகின்ற போது, அல்லாஹ்வை புகழுகின்ற போது அவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடையக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அதுக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹி ஸீனத அர்ஷிஹி, அர்ஷுடைய பாரம் எந்த அளவுக்கு இருக்குமே அந்த அளவுக்கு யா அல்லாஹ் நீ தூய்மையா, நான் உன்னை தூய்மைப்படுத்துகின்றேன் என்று இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அர்ஷ் என்பது அல்லாஹ் தஆலா படைப்பினங்கள் ஆக உயர்ந்த படைப்பா இருக்கு. அர்ஷுக்கு மேலால் ஒரு படைப்பு கிடையாது. மிக மகத்தான படைப்பாக இருக்கின்றது. அதே போன்று மிக பெரிய ஒரு படைப்பாக இருக்கின்றது. விசாலமான ஒரு படைப்பாக இருக்கின்றது. மிகவுமே பாரமான ஒரு படைப்பு என்னது? அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷாக இருக்கின்றது. கண்களுக்கு முன்னால் காணக்கூடிய இந்த மலை, அதனுடைய பாரத்தை என்னால் சொல்ல முடியுமா எத்தனை கிலோ என்று? சொல்ல முடியாது. இந்த அனைத்து படைப்பினங்களை விடவும் மிக பெரும் விசாலமான பெரிய படைப்பு எது? அர்ஷ். அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷ் எவ்வளவு மிக பாரமானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷை பற்றி வர்ணிக்கின்ற போது, உதினலி அன் உஹத்திஸ அன் மலக்கி மின் மலாயிகத்தில்லாஹ் மின் ஹமலத்தில் அர்ஷ், அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மலாயிக்கா, ஒரு மலாயிக்காவை பற்றி சொல்வதற்கு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டு இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். அந்த மலக்குடைய காது சோனைக்கும் தோள்பட்டை இந்த இரண்டுக்கும் இடையிலுள்ள தூரம் எவ்வளவு என்றால் 700 ஆண்டுகள். ஒருவன் நடந்து வேகமாக சென்றால், அல்லது ஒரு குதிரையிலே வேகமாக சென்றால், வேகமாக செல்லக்கூடிய ஒன்றிலே வேகமாக சென்றால் எந்த அளவு தூரத்தை அடைவானே அதைவிட விசாலமான சுமக்கிற அரசுக்கே மலாய்க்கமார்களுடைய விசாலமான தன்மை இது என்றால் ஒரு ஆள்ட, ஒரு மலக்கிட. சுபஹான, நாளை மறுமையினால் 8 மலக்குமார்கள் செய்வார்கள், சுமப்பார்கள். அரசுடைய பெருது எவ்வளவு பெருசு! இந்த உலகத்தில் காணக்கூடிய அனைத்து படைப்பினங்களை விட எல்லா தொண்டு சேர்த்தாலும் அதைவிடும் பன்மடங்கானது தான் இந்த அரசுடைய பெருதிய தன்மை. அல்லாஹு அக்பர். இந்த அரசுடைய கணம் எவ்வளவு இருக்கின்றது, அந்த அளவுக்கு யா அல்லாஹ் உன்னை புகழ்கின்றேன். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் தஆலா சொல்கின்றார், ஃபஹாதா யுபையின் அன்ன ஜினத்துல் அர்ஷ் அஸ்கலுல் அவ்சான், நிற்கப்படக்கூடிய பாரமானவைகள் ஆக பாரமானது அர்ஷ் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது என்று அர்-ரிசாலத்துல் அர்ஷியா என்ற நூலிலே இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று அதுக்கு பின்னால் என்னது? சுப்ஹானல்லாஹி மிதாத கலிமாத்திஹி, உன்னுடைய வார்த்தையின் மையிட அளவுக்கு நான் உன்னை புகழுகின்றேன்.
அல்லாஹ்வுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு எழுதப்படுகின்றது அந்த அளவுக்கு நான் புகழுகின்றேன் என்று அல்லாஹு தாலாவை புகழ்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ் தாலாவுடைய வார்த்தையின் எண்ணிக்கை எவ்வளவு கிடையாது, மட்டிட முடியாது. லா நிஹாயா, எல்லையே கிடையாது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபுடைய 109வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், குல், ஏ நபியே கூறுவீராக, லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி, கடல் எல்லாம் என்னுடைய இரட்சகனுடைய வார்த்தை எழுவதற்கு மைகளாக ஆக்கப்பட்டு, லனஃபிதல் பஹ் கப்ல அன் யன்ஃபத கலிமாத் ரப்பி, என்னுடைய இரட்சகனுடைய வார்த்தையை முடிவதற்கு முன்னால் அந்த கடலுடைய மைகள் எல்லாம் தண்ணீர் எல்லாம் செஞ்சிடும், மையாக ஆகி முடிந்துவிடும். வலவ் ஜிஅனா பிமிஸ்லிஹி மததா, அதாவது அதே போன்று இந்த மை கொண்டு வந்தாலும் முடிந்துவிடும். எத்தனை கடல் இருக்குது அத்தனை கடல்களையும் தண்ணீர் எல்லாத்தையும் மையாக்கி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுதினால் எது முடிந்து போகும்? கடலுடைய தண்ணீர் முடிந்து போகும். அல்லாஹ்வுடைய வார்த்தையும் இதே போன்று கொண்டு வந்தாலும் எது முடிந்து விடும்? கடல் தண்ணி முடிந்து. இதே போன்று எத்தனை தடவைகள் கொண்டு வந்தாலும் எது முடிந்து விடும்? கடல் தண்ணி முடிஞ்சுவிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகள் அதிகமானது. அல்லாஹ் தஆலா வார்த்தை என்கின்ற போது அல் குர்ஆன் மாத்திரமல்ல, அல்லாஹ் குன் இதெல்லாம் சொன்னானே அத்தனை வார்த்தைகளும் அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகளாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய அசைவும், என்னுடைய ஒவ்வொரு இன்னைக்கு நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் தஆலா எழுதினது. அல்லாஹு அக்பர். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை என்னது? மிக விசாலமானது, எண்ணி முடிக்க முடியாததாக இருக்கின்ற என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த ஹதீஸில் நாங்கள் காணுகின்றோம் அல்லாஹு தஆலா கலாமுல்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு பேச்சு என்று இருக்கிற கலிமாத் ரப்பி, என்னுடைய இறைச்சனுடைய வார்த்தைகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாத்தி அவனுடைய வார்த்தை என்றும் அல்லாஹ் தஆலா கலிமாத் ரப்பி என்னுடைய இறைச்சனுடைய வார்த்தை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்க, இது அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. சகோதரர்களே, உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இதெல்லாம் அது எல்லை இல்லாத அல்லாஹ்வை நான் புகழுகின்றேன் என்பதுடைய அர்த்தம் அல்லது அதனுடைய எண்ணிக்கைக்கு அளவில்லாத என்பதை எடுத்து காட்டுகின்றார். இதனால் தான் இமாம் இப்னு கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவ்வாறான ஹதீஸ்கள், இந்த ஹதீஸையும் இதே போன்ற ஹதீஸ்களில் அஸ்ஸிக்ருல் முதஅஃப், இரட்டிப்பாக்கக்கூடிய திக்ர்கள், சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி எத்தனை சொல்றோம்? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸி வ ஸினத அர்ஷி மிதாத கலிமாத்தின் 3 தடவை சொல்றோம். ஏன்னா 3 தடவை சொல்கின்றோம். என்றாலும் அதனுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குது? அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கையுடைய அளவுக்கு, அதே போல அல்லாஹ்வுடைய திருப்தியுடைய அளவுக்கு, அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷுடைய பாரத்துடைய அளவுக்கு, அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகளுடைய மையுடைய அளவுக்கு இருக்கின்றது என்றால் இது அஸ்ஸிக்ருல் முதஅஃப், இரட்டிப்பாக்கக்கூடிய திக்ர் ஆக பன்மடங்காக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல அதனுடைய கூலிகளையும் அல்லாஹ் தஆலா பன்மடங்காக்கி தருவார். உலமாக்கள் சொல்கின்றார்கள், சில அதுக்கார்கள் இருக்கின்றது, அது வார்த்தைகளில் சிலதாக இருந்தாலும் அதனுடைய நன்மைகள் பலதானது. இது எங்களுக்கு சில திக்ர்களை விட சிறப்பானது என்பதை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இதிலிருந்து எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டப்படுகின்றது. சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்யக்கூடியவைகள், நினைவு காட்டக்கூடியவைகள் ஒன்றுதான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் மனிதர்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் சிலர் இந்த திக்ர்களை அறியாத மக்கள்களாக இருக்கின்றார்கள், அதனுடைய சிறப்புகளை அறியாத மக்கள்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த பாக்கியங்கள் ஒன்று, நினைவூட்டியவைகள் ஒன்று, இந்த திக்ரையும் அதனுடைய சிறப்பையும். இன்னும் சிலரை நாங்கள் காணுகின்றோம், இந்த திக்ரை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள், இந்த திக்ருடைய சிறப்பை அறிந்தவர்களாக இருக்கின்றார் என்றாலும் ஷைத்தான் பராமுகமாக்கி கவனையினமாக்கி சுபகுக்கு பின்னால் இதனை சொல்லுவதை விட்டும் தூரமாக்கி விடுவதை நாங்கள் காணுகின்றோம். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா பாதுகாக்கட்டும். இன்னும் சிலரை நாங்கள் பார்க்கின்றோம், எந்த திக்ரை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நபி காட்டி தராத அதுக்கார்களை செய்வதை நாங்கள் காணுகின்றோம். ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி 1000 தடவை இப்படி செய்ய வேண்டும், 1000 தடவை இப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்வதை நாங்கள் காண்கின்றோம். என்றாலும் குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கின்ற போது எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவாக்கி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹுவை வணங்குவதுடைய, அதாவது இலகுவாக அடையாளம் காட்டியிருக்கின்றார். அல்லாஹுவை வணங்குவதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு இலகுவாக்கி தந்திருக்கின்றான், எங்களுடைய நாவுகளுக்கு இலகுவானதாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே,
இதனை நாங்கள் படிக்கின்றோம், இதனுடைய சிறப்புகளை அறிந்திருக்கின்றோம். இவைகளை அடிக்கடி மீட்ட வேண்டும், நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு மத்தியிலே. அதாவது நாங்கள் கேட்க வேண்டும், இன்றைக்கு நீங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தின்னு சொன்னீங்களா என்று சொல்லி எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் இதே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டு பரிமாறி இதனுடைய நன்மைகளை நினைவூட்டி இவ்வாறு தான் எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே வளர்த்தெடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் சுயமெடுக்கக்கூடிய உள்ளங்களுக்கும் தந்தரல வேண்டும். அல்லாஹு அலம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு